ஊழியங்களுக்காகவும் கர்த்தர் அவரை ஆசீர்வதிக்கும்படியாகவும் சபை கட்டப்பட அங்க ராஜஸ்தான்ல ஒரு எழுப்புதலை கர்த்தர் உண்டாக்க இவர்கள் மூலம் இவர்களுக்காக நாம் செபிப்போம். அந்த ஊழியத்தின் எல்லையை கர்த்தர் விரிவாக்கும்படியாகவும் அங்க விசேஷ பாதுகாப்பை பாஸ்டருக்கு அவங்க குடும்பத்துக்கும் கொடுக்கும்படியாகவும் இந்த காரியத்துக்காக ராஜஸ்தான் மாநிலத்தில் ஊழியம் செய்கிற பாஸ்டர் மணி அவருடைய ஊழியங்களுக்காக யாராவது ஒருத்தர் பாரத்தோடு செபிப்போம். அருமையான மணி பாஸ்டருக்காய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே தேவ கரம் ஆண்டவரே அவர் மேல இறங்கும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. கடினமான ஒரு இடத்துல ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிற அருமையான தாசனுக்காய் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய கரம் அவர் மேல இறங்கும்படியாய் செபிக்கிறோம் அப்பா. அந்த இடத்துல உம்முடைய ஊழியத்தை நிறைவேற்ற ஆண்டவரே சத்துரு என்னென்ன தடையெல்லாம் கொண்டு வருகிறானோ எங்களுக்கு தெரியாதப்பா. ஆனா இந்த வேளை அவருக்காக நாங்கள் பாரத்தோடு செபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த ஊழியத்தை ராஜஸ்தான் பகுதியில் அப்பா நெருக்கங்கள் மத்தியிலே ஊழியம் செய்கிற மகனுக்கு இருக்கிற எல்லா தடைகளையும் நீங்க உடைங்க ராஜா. ஆண்டவரே இப்பொழுதே நாங்கள் உடைத்து செபிக்கிறோம் ஏசப்பா. எல்லா சூழ்நிலை தடைகள், எல்லா சத்துருவின் தடைகள், எல்லா பிசாசின் தடைகள், எல்லா மனித தடைகள், எல்லா அந்தகார தடைகள், எல்லா அதிகாரங்கள், எல்லா துறைத்தனங்கள், எல்லா வானமண்டல பொல்லாத ஆவிகளின் கிரியைகள், இப்பிரபஞ்ச அந்தகார லோகாதிபதிகளின் கிரியைகளை ஆண்டவரே கடிந்து கொண்டு செபிக்கிறோம் ஏசப்பா. உங்களுடைய வல்லமை இறங்கும்படியை செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த ஊழியத்துக்கு விரோதமாக செயல்படுகிற ஆண்டவரே ஏசப்பா ராஜஸ்தான் பகுதியில மணி பாஸ்டருக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மனித கிரியைகளை ஆண்டவரே, எல்லா எரிச்சலின் ஆவிகள் ஆண்டவரே, எல்லா பொறாமையின் எண்ணங்கள் அப்பா எதிராக எழும்பி வருகிற ஏசப்பா ஆண்டவரே சன்பல்லா போன்ற தொபியா போன்ற ஊழியத்தை கெடுக்க நினைக்கிற எல்லா மனித கிரியைகளை the name of Jesus கடிந்து கொண்டு செபிக்கிறோம் அப்பா. கடிந்து கொண்டு செபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா அதிகாரங்களை எல்லாம் நீர் மாற்றும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் தயவு கிடைக்க பண்ணும்படியாய் செபிக்கிறேசப்பா. எந்த நோக்கத்திற்காக அந்த ஊழியத்தை நீங்க கொடுத்திருக்கிறோம் அந்த நோக்கம் நிறைவேறும்படியாய் செபிக்கிறோம் அப்பா. அவர் ஆண்டவர் இந்த கட்டுமான பணி அன்பு கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே காற்றையும் காண மாட்டீர்கள், அண்டேசப்பா மழையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் உங்கள் வாய்க்கால்கள் தண்ணீராலே நிரப்பப்படும் ஆண்டவரே. அதே போல அவருடைய ஊழியத்தில் அப்பா இந்த வருடத்தில் ஏசப்பா தண்ணீர் நிரம்பி வழிகிற கிருபையை நீ தரும்படியாய் செபிக்கிறோம் அப்பா. அந்த ஏசப்பா கட்டிட பணிக்கு தேவையான அனைத்து பணங்களையும் நீ கொடுக்கும்படியாய் செபிக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே அப்பா நீங்க கிரியை செய்யும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. நீ கிரியை செய்யும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. அவருடைய ஊழியத்தை நீங்க ஆசீர்வதிங்கப்பா. அவர் குடும்பத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆண்டவரே ஏசப்பா அவருடைய தேவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவரே 2024 அப்பா ஊழியக்காருடைய அனைத்து தேவைகளையும் மணி பாஸ்டருடைய அனைத்து தேவைகளையும் ஆண்டவரே நீ சந்திக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஆட்டுக்குட்டியை நீங்க கேட்டா கடாக்களை கொடுக்கிற தேவன் ஆண்டவரே. நீ நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் செபிப்பதற்கும் மேலாக கிரியை செய்கிற தேவன் ஆண்டவரே. நீர் அப்படியே செய்வீராக ஆண்டவரே. அவருடைய ஊழியத்தையும் குடும்பத்தையும் தனிப்பட்ட வாழ்க்கையும் சரீர சுகங்களையும் அன்பு கரத்திலே கொடுக்கிற ஆண்டவரே. நீர் ஆண்டவரே வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ராஜஸ்தான்ல ஊழியம் செய்கிற பாஸ்டர் மணி அவருடைய சபை கட்டுமான தேவைகளாக கத்த சந்திக்க போற கிருபைகளுக்காய் கர்த்தரை நோக்கி நாம் ஸ்தோத்திரிப்போம். சோத்ரம் சோத்ரம் சோத்ரம். அடுத்ததாக ஒரு ஜெப குறிப்பு. பாஸ்டர் ஜோசுவா அவர்கள் வெஸ்ட் பெங்கால்ல இருந்து இங்க வந்திருக்காங்க.
குழந்தைக்கு பேச்சு வரலன்னு தமிழ்நாட்டுல இங்க தமிழகம் வந்திருக்காங்க. வேலூர் சிஎம்சில அனுமதிக்கப்பட்டிருக்காங்க குழந்தைங்க. அந்த குழந்தைக்காக நாம் பாரத்தோட செபிப்போம். அந்த குழந்தைக்கு நல்ல பேச்சு வரும்படியாக, பேச தடையா இருக்கிற எல்லா காரியங்களும் கர்த்தர் மாற்றி போடும்படியாக, இந்த பாஸ்டர் ஜோசுவா அவங்க குழந்தைக்காக யாராவது ஒருத்தர் பாரத்தோடு செபிப்போம். பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, அருமையான காரியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தூர தேசத்திலிருந்து உங்களுடைய பரிசுத்த நாமத்து நிமித்தம் ஆண்டவரே இந்த தேசத்துக்கு வந்திருக்கிற அருமையான தேவதாசனுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் நம்பிக்கையை கனப்படுத்துகிற தேவனப்பா, எனவே தேவதாசனுக்காக அந்த குழந்தைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீ சமீபத்துக்கு மாத்திரம் அல்ல ஆண்டவரே, நீ தூரத்துக்கும் தேவனாக இருக்கிறே நாங்கள் அறிந்திருக்கிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தை சபையாராய் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். அந்த பிள்ளை மீது கர்த்தருடைய கரம் படுவதாக ஆண்டவரே, அந்த வியாதி கட்டுகள் அறுபடுவதாக ஆண்டவரே, ட்ரீட்மெண்ட் கர்த்தரை பிளஸ் பண்ணுங்கப்பா. ஹalleluya. சுகமளிக்கிற கரம் தேவனுடைய கரம், கர்த்தருடைய கரம், இயேசு தெய்வீக கரம், தழும்புள்ள கரம் அந்த பிள்ளையை தொடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளை சுகமாக்கப்பட்டவனாக ஆண்டவரே, சொந்த தேச திரும்ப கர்த்தரை அனுகிரகம் செய்வீராக. ஆண்டவரே தகப்பனே, ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளா நாங்கள் சுகமடைகிறோம். தேவனுடைய பரிசுத்த கரம் அந்த பிள்ளையை தொட்டு சுகமாக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா. ஆண்டவரே, ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா. நாமத்தை மகிமைப்படுத்துங்கப்பா. இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல ஒரு ஜீவன சாட்சியா நிறுத்துங்கப்பான்னு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜெபத்தை தள்ளாத தேவன் ஆண்டவரே, ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிற தேவன் ஆண்டவரே, விசுவாசமுள்ள ஜெபம் பின்னாலே ரட்சிக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இயேசுவின் நாமத்தை விசுவாசங்கள் அறிக்கை செய்கிறோம். அந்த பிள்ளைக்கு அற்புத சுகம் உண்டாவதாக. அந்த வாயின் கட்டுகள் திறக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே, நாவின் கட்டுகள் அவிழ்க்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. தேவ மகிமை மகளை தொடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனே, மகளை தொட்டு ஒரு அற்புதத்தை செய்யும். பிள்ளைகள் மன மகிழ்ச்சியாய் தொடர்ந்து உமக்கு ஊழியம் செய்ய, உமக்கு சேவை செய்ய, ஜீவனுள்ள சாட்சியா நின்று நாமத்துக்கு மகிமைப்படுத்த ஒரே இரக்கம் செய்யுங்கப்பா. ஒரு அற்புதம் நடக்கட்டும். ஆச்சரியமான விதத்தை தேவன் வல்லமை விளங்கட்டும். தேவ கர்த்தர் அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படி செய்கிறபடினாலே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம். ஜெபங்கள் பரலோக பிதாவே. தொட்டு சுகமாக்கும் ஐயா இயேசுவே, நீ தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே. நீ தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே. மாறுமே, எல்லாம் மாறுமே. மாறுமே, எல்லாம் மறையுமே. எட்டிக்காய் போல் கசக்கும் எந்தன் வாழ்க்கையை உம் பாச கைகள் எட்டி என்று தொடனுமே. எட்டிக்காய் போல் கசக்கும் எந்தன் வாழ்க்கையை உம் பாச கைகள் எட்டி என்று தொடனுமே. கட்டி பிடித்தேன் உந்தன் பாதம் கத்தா எந்தன் கதறல் கேள். கட்டி பிடித்தேன் உந்தன் பாதம் கத்தா எந்தன் கதறல் கேள். தொடனுமே, என்னை தொடனுமே. தொடனுமே, தொடனுமே. ஜெபத்தை கேட்டு அந்த குழந்தையின் வாயை திறக்க போற கிருபைகளுக்காய் கர்த்தரை நோக்கி நாம் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம்.